ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வாரம் வந்து சாட்டர்டே வீலாக் தான் இருக்க போகுது. கிட்ஸோட வந்து வெளியில் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாட்டர்டே வந்து எங்கே போனோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹோம் டிப்போட்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அங்கே எதுக்காகனா வந்து கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக கிட்ஸ் ஒர்க் ஷாப் சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ் தான். எனக்கு தெரியாது. உமாஸ்ரீயோட ஃப்ரெண்டு கொரியன் மாம் இருக்காங்க. அவங்க தான் வந்து இதை பார்த்து புக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. உமாஸ்ரீக்கு அவங்க பையனுக்கு கூட 2 குழந்தைகளுக்கு வந்து புக் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் செகண்ட் சாட்டர்டே வந்து நடக்குது. ஸோ நாங்கள் வந்து மெட்ரோ எடுத்து அப்புறம் பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். நான் காரில் ட்ரைவ் பண்ணோன்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்படி ஆகுது. ஸோ வந்து நிறைய கிட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ நாங்கள் காரில் போகாமல் மெட்ரோவில் பஸ்ஸில் போனோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் எனக்கு தான் இவரை தூக்கிட்டு போயிட்டு எனக்கு செம்ம டயர்டாயிருச்சு அன்றைக்கி. நாங்கள் வந்து ஹோம் டிப்போட் கவர் பண்ணிவிட்டு அப்படியே மியூசியம் போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. ஸோ ஃபுல் டேவே வந்து நாங்கள் வெளியில் சுற்றுற மாதிரி இருந்தது. அதனால் வந்து கிட்ஸுக்கும் கொஞ்சம் சாப்பாடு, அதுக்கப்புறம் பேபிக்கும் சாப்பாடு, எங்களுக்கும் எடுத்துக்கிட்டு போயாச்சு. நாங்கள் வந்து அங்கே போனேன். ஃபஸ்ட்டு கிட்ஸை வந்து என்ட்ரன்ஸில் வச்சு ஒரு லைட்டாக ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளக்க போயாச்சு. நாங்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கிட்ஸ் வந்து பேரண்ட்ஸோடு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வர வர அவங்களுமே கையில் கொஞ்சோண்டு திங்ஸ் கொடுத்து உள்ளே வச்சு எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து உள்ளே போகாதனால நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் வந்து பேபியை வச்சுக்கிட்டு வெளியில் ஸ்டோரை சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களோட இவன் உட்காந்துட்டு இருக்க மாட்டான். ஹோம் டிப்போட்லாம் நாங்கள் வந்ததே இல்லை. நான் இப்போ தான் வந்திருக்கேன். முன்னாடி நம்ம வந்து நார்மலாக வால்மார்ட்டு இல்லை காஸ்கோ இல்லைனா வந்துட்டு கேண்டியன் டயர், அதுக்கப்புறம் வந்துட்டு டாலரம்மா அப்படி தான் போவோம். நான் ஹோம் டிப்போட் அவ்வளோ போனதில்லை, நமக்கு தேவைப்பட்டதில்லை, போனதில்லை. ஸோ இன்றைக்கி தான் போயிருந்தேன். நான் ஹோம் டிப்போட்டில் வந்து சின்ன ஆணிலேருந்து அப்படியே பெரிய பெரிய திங்ஸ் வரைக்கும், அதாவது வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அங்கே வந்து இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இல்லை, பட் ஆனால் வந்து கொஞ்சம் புது புது மாடலாகவும் இருந்தது. மாடுலர் கிச்சன் மாதிரியே வந்துட்டு அடுப்பெலாம் வைக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் அடுப்பு கூட இருந்தது. கேண்டாலையும் கேஸ் அடுப்பு வைப்பாங்க, ஆனால் மோஸ்ட்டாக வந்து கரண்ட் அடுப்பு தான் இருக்கும். நாங்கள் போகிற அப்பார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாங்கள் இது வரைக்கும் கரண்ட்டு அடுப்பு தான் செய்திருக்கோம். கேஸ் அடுப்பு வந்து ஓன் ஹவுஸ் வச்சுருக்கவங்கலாம் வந்து கனெக்ஷன் கொடுக்கணுன்னா கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ அந்த அடுப்பும் வந்து இங்கே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஜஸ்ட் ஒரு ரேட்டு பார்ப்போன்னு பார்த்தேன். 1600 சம்திங் இருந்தது. டபுள் டோரு வச்ச ஃப்ரிட்ஜு. ஸோ $1600 நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1,30,000 ஆகும். 1,30,000 அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு ஃப்ரிட்ஜு வந்துட்டு. நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து எங்களுக்கு ஃப்ரிட்ஜு அடுப்புலாம் வந்து இன்க்ளூடாக தான் கொடுப்பாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ், அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு, ரெண்டுலேயுமே வந்து 5 அடுப்பு வச்ச மாதிரிலாம் வந்திருந்தது. இப்போ நம்ம ஊர்லேயுமே மாடுலர் கிச்சன்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இல்லையா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஒயிட் கலரில் கம்பியாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து நாங்கள் இருந்த பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஸ்டவ் இருந்தது. அப்புறம் வந்து பாத்ரூம் பைப்பு, கிச்சன் பைப்பு, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இங்கே கனடாவில் வந்து வீட்டில் உள்ள ஒவ்வொரு திங்ஸ் உள்ள ஐட்டத்துலாம் இந்த சும்மா நான் வந்து ஒரு வீடியோ மாதிரி காமிச்சிருக்கேன். நம்ம ஊர்லேயும் இப்போ எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. நம்ம ஊரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு நான் கிட்ஸ் கிட்ட வந்துட்டேன். அந்த படத்தில் காமிச்சிருக்கு பார்த்திங்களா, அந்த பிக்சர் மாதிரி இருக்கிறதுல அதுதான் செஞ்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஹோம் டிப்போட்டில் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மியூசியம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு ஈவினிங் போல் போயிட்டோம். கொஞ்சம் ஃபுல் டே சுற்றினதுனால லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.